நாம் எடுத்துக்கொள்வோம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26 அதிகாரம் 4 கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா அவர் நித்திய கன்மலையாயிருக்கிறார். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்பு. ஆண்டவரை நம்பும் போது அவர் கன்மலையாய் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ட்ரஸ்ட் திஸ் லார்ட் ஃபார் எவர். எப்பவுமே நம்பு. எல்லா நேரத்திலும் கவலையாக இருந்தாலும், வேதனையாக இருந்தாலும், போராட்டமாக இருந்தாலும், என்ன செய்யணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்கு, என் வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குதுன்னு எனக்கு தெரியல, என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகளை நான் சந்திக்க நேரிடுகிறது, இதுல இருந்தெல்லாம் நான் வெளியே வருவனா, நான் இழந்த சந்தோஷத்தை, நான் இழந்த சமாதானத்தை, இழந்த நம்பிக்கை, விசுவாசத்தை நான் திரும்ப பெறுவனா, ஐயோ தெரியலையே. எத்தனை தான் கேள்வி உன்னுடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும் கர்த்தரை நம்புங்க. இந்த இயேசுவை நீங்கள் நம்பும்போது அவர் நித்திய கன்மலையாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவர் கடந்து வருகிறார். அல்லேலூயா. இந்த நித்திய கன்மலை என்ன தருமா செய்யும்? முதலாவது நம்மை பாதுகாக்கும். நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. இட் ப்ரொடெக்ட்ஸ், நம்மை பாதுகாக்கும். ரெண்டாவது, ஆண்டவராகிய கர்த்தரை என்றென்றைக்கும் நம்பும் போது ரெண்டாவது இந்த கன்மலையாகிய கிறிஸ்து அவர் என்ன செய்கிறார்? ரெண்டாவது he provides. he provides, நமக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? நம்பர் ஏ என்ன கொடுக்கிறார்? பிசிக்கல் நீட்ஸ், நம்மளுடைய தேவைகளை நாம் சுதந்திரிக்கும்படியாக ஆண்டவர் செய்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 81 சங்கீதம் 16 நாம் பார்க்கலாம். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். இந்த ஆண்டவராகிய கர்த்தர் வாட் ஹி ப்ரொவைட்ஸ், அவர் என்ன கொடுக்கிறார்? கன்மலையின் தேனினால் நம்மை திருப்தியாக்குகிறார். வாட் ஹி ப்ரொவைட்ஸ், என்ன நமக்கு கொடுக்கிறார்? ஹி ப்ரொவைட்ஸ் ஆர் பிசிக்கல் நீட்ஸ், நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். நம்ம பார்த்தோம் இந்த வசனத்துல, சங்கீதத்தின் புஸ்தகத்துல அழகான ஒரு வார்த்தை, கன்மலையின் தேனினால் நான் உன்னை திருப்தியாக்குவேன். கன்மலையின் தேன் அப்படின்னா ஆவிக்குரிய ரீதியில என்னன்னா அபண்டன்ஸ், அப்படின்னா பரிபூரணம் என்று அர்த்தம். அடுத்தது கன்மலையின் தேன் அப்படின்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று அர்த்தம். அடுத்தது கன்மலையின் தேன் அப்படின்னா ஆவிக்குரிய ரீதியில என்ன அர்த்தம் அப்படின்னா காட்ஸ் கிஃப்ட். காட்ஸ் கிஃப்ட், கர்த்தருடைய பரிசு, ஏன்னா கர்த்தருடைய சுதந்திரம் என்று சொல்லலாம். அடுத்தது என்ன கொடுக்கிறாரு? கன்மலையின் தேனை கொடுக்கிறார். அப்படின்னா என்ன? கன்மலையின் தேனுனா என்ன? அடுத்தது கிரேஸ், கிருபையை கொடுக்கிறார். அடுத்தது கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன்னு சொல்றாரு. என்ன கன்மலையின் தேனினால்? ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய ஆகாரத்தை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஆண்டவர் எப்படியெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் காரியங்களை அவன் பெற்றுக்கொள்ளும்படியாக கொடுக்கிறார். அல்லேலூயா. This God is so different. இந்த ஆண்டவர் ரொம்ப வித்தியாசமானவர். நீ யோசித்து கூட பார்க்க முடியாது. அல்லேலூயா. நீ யோசித்து கூட பார்க்க முடியாது. கன்மலையின் தேனினால் நான் திருப்தியாக்குவேன். கன்மலை அப்படின்னா என்ன பார்த்தோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கன்மலைக்கு ஆவிக்குரிய ரீதியில ஒரு பேர் இருக்கு. என்ன பேருனா இயேசு. ஆமென். இந்த இயேசுவின் இடத்திலிருந்து என்ன வருகிறது? அபண்டன்ஸ், ஆசீர்வாதம், பரிபூரணம் கடந்து வருகிறது. இந்த இயேசுவின் இடத்திலிருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் கொடுக்கிறார். இந்த இயேசுவின் இடத்திலிருந்து அவருடைய சுதந்திரத்தை, அவருடைய கிஃப்டை, பரிசை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்கிறார். இயேசுவின் இடத்திலிருந்து அவருடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கொடுக்கிறார். ஆவிக்குரிய ஆகாரம், ஸ்பிரிச்சுவல் நரிஷ்மெண்ட். என் பிரியமான தேவ ஜனமே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பணங்காசு, பேர் புகழ், அந்தஸ்து, சொத்து சுகம், இதை காட்டிலும் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற நன்மைகள் இருக்கு பார்த்தீங்களா? ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற கிருபைகள் இருக்கு பார்த்தீங்களா? அது கடைசி வரைக்கும் உன்னை ஆசீர்வாதமாக, சமாதானமாக, சந்தோஷமாக, மன நிறைவா இருக்கும்படியாக செய்யும். ஆமென். எத்தனையோ பெரிய கோடீஸ்வரர்கள் சந்தோஷமா இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியல, பணங்காசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்காது. அல்லேலூயா. சந்தோஷத்தை கொடுப்பதை போல இருக்கும், ஆனா உண்மையான சந்தோஷம் வராது. நான் ஒரு முறை சொல்லியிருக்கிற ஒரு பெரிய கோடீஸ்வரர் எனக்கு பல வருடங்களாக தெரியும். இதே அண்ணா நகர் பகுதியில தான் அவர் இருக்கிறார். பெரிய வீட்டில் ஸ்விம்மிங் பூல், 2-3 ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அவர் ஒவ்வொரு காரும் 3 கோடி 4 கோடி கார் வைத்திருக்கிறார் இதே அண்ணா நகர் பகுதியில்.
ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குன்னா, அவருக்கு தூக்கம் வராது. அவருக்கு இரவு நேரத்தில் தூக்கம் வராது, ப்ளஸ் சாப்பிடவும் முடியாது. நல்ல சாலிடான ஃபுட்டு, சாப்பாடு, இப்படிப்பட்ட காரியங்கள், நான்வெஜ்ஜு, அசைவ உணவு, இப்படி சாலிடாக இருக்க உணவுகள் அவர் சாப்பிட முடியாது. அவருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. பல ட்ரீட்மெண்ட், யூஎஸில் ட்ரீட்மெண்ட் எடுத்தார், ஸ்வீடனில் ட்ரீட்மெண்ட் எடுத்தார், சிங்கப்பூரில் ட்ரீட்மெண்ட் எடுத்தார். எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவருக்கு அதிலிருந்து அவரால் வெளியே வர முடியல. அநேக ஆப்ரேஷன்கள், அறுவை சிகிச்சை எல்லாம் செய்தார், ஆனாலும் அவருக்கு சரியாகலை. எதுக்கு இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன் என்றால், பணங்காசு ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றே ஒன்று, அது ஆண்டவரிடத்திலிருந்து தான் கடந்து வரும். ஹல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம், கர்த்தரை என்றென்றைக்கும் நீ நம்பு. நீ நம்பினா ரெண்டாவது இந்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் கொடுக்கிறார் உனக்கு. He gives, He provides. உனக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? உனக்கு என்ன தேவையோ அது கொடுக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் உண்டு. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிவார். He knows everything. இங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்துல, பரிசுத்த வேதத்துல நாம் பார்க்கிறோம். வாசிப்போம் வேகமாக அந்த வசனத்தை. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் விளைப்பூட்டுகிறார். நம்ம யோசிக்கிறோம், காக்காவே போய் எல்லாத்தையும் என்ன செய்யுது? அது போய் திருடி சாப்பிடுது, அது அதை சாப்பிடுது, இதை சாப்பிடுது என்று நாம் யோசிக்கிறோம். பறவைகளை நாம் யோசிக்கிறோம், அதுவா தேடி அலைந்து சாப்பிடுது என்று நாம் நினைக்கிறோம். அதுவா தேடி அலைந்து சாப்பிடல, அது ஆகாரம் உண்ணும்படியான ஆகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி வாசிங்க. பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. பறவைகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் அவைகளுக்கே அப்படிப்பட்ட ஆகாரத்தை கொடுக்கும் போது நமக்கு கொடுக்காமல் இருப்பாரா? என் சகோதரா, சகோதரி, யோசி. என்ன ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே, நீ யோசிக்கலாம். அதான் சொன்னேன், பணங்காசு ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் யோசி. என்ன கிருபைகளை, வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், என்ன தாளந்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், எப்படிப்பட்ட பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தையை உனக்கு கொடுத்திருக்கிறார். இது எல்லாம் வாழ்க்கையில பணங்காசு கொடுக்க முடியாதது, பணங்காசு இருந்தாலும் கிடைக்காதது. என் பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொண்டு வரும். ஹல்லேலூயா. அதான் பேதுருவும் யோவான் சொல்றாங்க, ஐயோ என் இடத்துல வெள்ளியும் பொண்ணு இல்லை, பணங்காசு விடுதலையை கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. பணங்காசு என்ன செய்யாது? உனக்கு சுகத்தை, விடுதலை கொண்டு வர முடியாது. பரிசுத்தத்தின் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொண்டு வர முடியும். என்ன கொடுக்கிறார்? உனக்கு என்ன தேவையோ அது ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம பார்த்தோம் அந்த சங்கீதத்தின் புஸ்தகம் 81ஆம் சங்கீதத்துல நம்ம அழகான ஒரு வார்த்தையை பார்த்தோம். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். அர்ஜுனா, உன்னை திருப்தியாக்குவேன். நீ திருப்தியாய் நீ இருப்ப. எதுல திருப்தியா இருப்ப? அபண்டன்ஸ், பரிபூர்ணத்துல திருப்தி. எதுல திருப்தி? கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல திருப்தியா இருப்ப. ஆண்டவர் என்ன உனக்கு கொடுக்கிறார்? அவருடைய பரிசு, கிஃப்ட் உனக்கு கொடுக்கிறார். அந்த கிஃப்ட் எது வேணாலும் இருக்கலாம். அல்லேலூயா. அந்த கிஃப்ட் எது வேணாலும் இருக்கலாம். யோசிக்கலாம், ஐயா எனக்கு எந்த கிஃப்ட்டுமே ஆண்டவர் கொடுக்கல. வேதம் சொல்லுகிறது, ஒரு வசனம் இருக்கு, கர்த்தருக்கு பிரியமானவர்களுக்கு என்ன செய்கிறாரா? நித்திரை அளிக்கிறார். அது ஒரு பெரிய கிஃப்ட். உண்மையிலேயே அது ரொம்ப பெரிய கிஃப்ட். நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த சாப்பாடு ஜீரணமாகி உள்ள போனாலே அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். எத்தனையோ பேர் அப்படி சாப்பிட முடியாது. எத்தனையோ பேருக்கு சாப்பிட முடியாது. நான் ஒரு 2 நாளுக்கு 3 நாட்களுக்கு முன்பதாக நான் பல்லாவரம் நான் சென்றிருந்தேன். ஒருவரை நான் பார்க்கும்படியாக. அவர் இல்லை, அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அவரை போய் பார்க்கும்போது நான் ஆஸ்பத்திரிக்கு நான் சென்றிருந்தேன். அப்புறம் பக்கத்து பெட்டில் கூப்பிட்டுருந்தாங்க ஜபத்திற்காக. அப்போது 3 பெரிய டியூபு. எப்படிப்பட்ட டியூப்னா அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. இங்கே இல்லை அந்த டியூப். அந்த டியூப் இது வரைக்கும் நான் அப்படிப்பட்ட எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு நான் போயிருக்கிறேன். பெரிய பெரிய ஆஸ்பத்திரி ஃபாரின்ல கூட நான் போய் பார்த்துருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு டியூப் நான் பார்த்ததே இல்லை. வித்தியாசமாக இருந்தது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த வாஷிங் மிஷினுடைய ட்ரெயின் பைப் இருக்குது பார்த்தீங்களா? வாஷிங் மிஷினுடைய ட்ரெயின் பைப், பெரிய பைப்பில் சின்ன பைப், அந்த பைப் மாதிரி 3 பைப் வச்சுருக்குறாங்க.
பார்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ கடினமாக இருந்தது. மிக்சியில் அடித்து அந்த பைப் வழியாக அவர்கள் போவாங்க. ஒரு இதில் அடுத்ததில் தண்ணி, ஒரு பைப்பில் தண்ணி ஊற்றக்கூடாதான், அடுத்ததில் தண்ணி ஊற்றணும், அடுத்ததில் ஜூஸ் வந்து கொடுக்கணும். எப்படி இருக்கும் பாருங்கள், அவ்வளோ ரணமாக இருந்தது. அதான் கவனமாக கேளு சகோதரா சகோதரி, நம்ம சாப்பிட்றோமா இல்லையா? நம்ம பைப் மூலமாக சாப்பிட்றோமா, இல்லை நமக்கு ஆகாரம் பைப் மூலமாக நம்ம சரீரத்திற்கு போகுதா, இல்லை நம்ம வாய் வழியாக ஆகாரம் உள்ளே போகுதா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். யாருக்காவது இங்கே பைப் வழியாக ஆகாரம் போகுதா? சொல்லுங்கள், நல்ல சத்தமாக சொல்லுங்கள். இருக்கா இல்லையா? இல்லை, நமக்கு வாய் வழியாக தான் ஆகாரம் போகுது. இதுவே பெரிய ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இப்படி போகலை, எத்தனையோ பேரால் நடக்க முடியல, எத்தனையோ பேரால் பேச முடியல, எத்தனையோ பேரால் பார்க்க முடியல, எத்தனையோ பேரால் கை கால்கள் அசைய முடியல. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த சரீரம் இயங்கும்படியாக கர்த்தர் செய்கிறார். ஆமென். நீங்க வசனத்தை பார்த்தோம், கண்மலையின் தேனினால் அப்படின்னா ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். தேன் அப்படின்னா என்ன? கண்மலையின் தேனுனா என்ன? அதான் நம்ம பார்க்கிறோம். அபண்டன்ஸ், கர்த்தருடைய ஆசீர்வாதம், காட்ஸ் கிஃப்ட், கர்த்தருடைய பரிசு, கிருபை, கிரேஸ். அடுத்தது ஸ்பிரிச்சுவல் நரிஷ்மெண்ட், ஆவிக்குரிய உணவு. அல்லேலூயா. இதெல்லாம் தான் ஆசீர்வாதம். இதெல்லாம் இருக்குதா? நீ ஆசீர்வதிக்கப்பட்ட நபர். அவருடைய கண்மலையின் தேனினால் ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. ஆவிக்குரிய ஆகாரத்தை நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்களே, இந்த செவிகள் கேட்கும்படியாக செய்கிறீங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இல்லை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல, ஒவ்வொரு சனிக்கிழமை பைபிள் ஸ்டடியில, ஒவ்வொரு பெண்கள் ஐக்கிய கூட்டத்துல, செவ்வாய்க்கிழமையில ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு புதன்கிழமை நாங்கள் ஜெபிக்கும் போது அந்த சத்தமெல்லாம் எங்க காதுக்குள்ளாக கடந்து வந்து ஆவிக்குரிய ஆகாரத்தை நாங்கள் உண்ணும்படியாக நீங்க செய்றீங்களே. அப்பா எத்தனையோ பேருக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை, ஆனா நாங்க இந்த ஆசீர்வாதம் பெறும்படியா நீங்க செய்றீங்களே. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடு. அல்லேலூயா. ஆமென். இந்த ஆண்டவரை நம்பு, ஆண்டவரை நம்பு. அவர் நம்பும் போது ஆண்டவராகிய கர்த்தர் அவர் கண்மலையாய் உன்னுடைய வாழ்க்கையில அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்கும்படியாக செய்கிறார். என்ன செய்கிறார்? He provides. நமக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? என்ன கொடுக்கிறாரு? நம்முடைய தேவைகளை நாம் சந்திக்கும்படியாக கொடுக்கிறார். ஆமென். யோபின் புஸ்தகத்துல 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்களேன். என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. போதும். கண்மலையிலிருந்து என்ன வந்துச்சு? எண்ணெய் வந்தது. முதல்ல என்ன பார்த்தோம்? கண்மலையிலிருந்து என்ன வந்துச்சு? தேன் வந்தது. அந்த தேன்னா என்ன? கண்மலையினுடைய தேன்னா என்ன என்று பார்த்தோம். இங்க என்ன பார்க்கிறோம்? கண்மலையிலிருந்து என்ன வருதுங்க? எண்ணெய். ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? என்ன கொடுக்கிறாரு? ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? என்ன கொடுக்கிறாரு? என்ன அப்படின்னா ஆவிக்குரிய ரீதியில என்னன்னா ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். என்ன கொடுக்கிறாரு? He gives Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாய் கடந்து வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளாகவும் பரிசுத்த ஆவியானவர் அவனை வழி நடத்துகிறார். அழகான ஒரு வசனத்தை நம்ம இங்க போட்டிருக்கிறோம். இந்த இடத்துல சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது என்ன செய்கிறாரா? சகல சத்தியத்திற்குள்ளாகவும் நம்மை அவர் நடத்துகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்ன அப்படின்னா ஆவிக்குரிய ரீதியில பரிசுத்த ஆவியானவர் என்று அர்த்தம். என்ன அடுத்தது என்ன அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ப்ரொவிஷன். ஆவிக்குரிய ரீதியில உனக்கு ஏற்பாடுகளை, ஆவிக்குரிய ரீதியில அநேக காரியங்களை, கதவுகளை ஆண்டவர் திறக்கிறார். ஆமென். மூன்றாவது என்ன அப்படின்னா ஆயில். வாட் இஸ் ஆயில்? ஆவிக்குரிய ரீதியில மூன்றாவது ஹீலிங், விடுதலை. அல்லேலூயா. மூன்றாவது என்னது? விடுதலை. நம்ம பார்த்தோம் இங்க யோபின் புஸ்தகத்துல என்ன பார்த்தோம்? என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் ஓடி வருகிறது. எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிற?
ஹல்லேலூயா. உன் விடுதலை உன் வாழ்க்கையில எதுல நீ விடுதலை வேணும் என்று நீ எதிர்பார்க்கிறியோ அந்த விடுதலை ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலிருந்து உன்னிடம் ஓடி வருகிறது. ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற விடுதலைய எந்த பிசாசோ, எந்த மனிதனோ, எந்த சூழ்நிலையோ எதுவுமே தடை செய்ய முடியாது, எதுவுமே தடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம் வசனத்துல ரொம்ப அழகான ஒரு வசனத்தை நாம் பார்த்தோம். கன்மலையிலிருந்து நதி போல எனக்காக, ஹல்லேலூயா சொல்லு, ஒவ்வொருத்தரும் சொல்லு, எனக்காக ஆண்டவரிடத்திலிருந்து விடுதலை கடந்து வருகிறது. எனக்காக பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார். எனக்காக ஆவிக்குரிய கதவுகளை, ஆசீர்வாதத்தின் கதவுகளை ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு திறக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன அப்படின்னா ஆயில். வாட் டஸ் ஆயில் ரெப்ரசன்ட்ஸ் அப்படின்னா என்ன? ஆயில் அப்படின்னா அடுத்தது நான்காவது ஜாய், சந்தோஷம். ஹல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை தான் பிசாசு கொடுக்கறதே கிடையாது. ஏதோ ஒரு விதத்துல பிசாசு ஒரு மனிதனுடைய சந்தோஷத்தை அவன் திருடுகிறான், ஏதோ ஒரு காரியத்தை செய்து. இந்த மாதம் இன்றைக்கு 29ஆம் தேதி, 28 நாட்களை கடந்து 29 நாட்களுக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். எத்தனை நாட்கள் நம்ம சந்தோஷத்தை பிசாசு திருடி இருப்பான்னு யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் சந்தோஷமா இருந்தா 2 நாள் 3 நாள் சந்தோஷத்தை இழக்கக்கூடிய ஒரு நிலை அநேகருடைய வாழ்க்கையில். இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா நான் எப்பவுமே சந்தோஷமாவே இருந்ததில்லை, அதெல்லாம் எத்தனையோ வருடத்திற்கு முன்பாக நான் சந்தோஷமாக இருந்தேன், அந்த சந்தோஷத்தெல்லாம் நான் மறந்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு. I forgot what happiness would be. சந்தோஷம்னா எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியல, அதை நான் மறந்து ரொம்ப காலங்கள் ஆச்சு, ரொம்ப காலங்கள் ஆச்சு. வசனத்துல பார்த்தோம், யோபன் புஸ்தகத்துல கண்மலையிலிருந்து எனக்காக என்ன செஞ்சது? நதி போல ஓடி வந்து, கொஞ்சமா வரலங்க, நதி போல ஓடி வருதுங்க. ஹல்லேலூயா. கொஞ்சமா சந்தோஷத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்கல, நதி போல நீ சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிற? எப்போ இது நடக்கும்? நீ ஆண்டவரை நீ என்றென்றைக்கும் நீ நம்பும் போது. ஹல்லேலூயா. உடல், பொருள், ஆவி, ஆத்மா, சரீரம் அது ஆண்டவரை சார்ந்து இருக்கும் போது. அடுத்தது நான்காவது, he gives you joy. அது எப்படி சந்தோஷத்தை எப்படி கொடுக்கிறார்? நதி போல கொடுக்கிறார். அடுத்தது ஸ்பிரிச்சுவல் இன்சைட்ஸ், ஆவிக்குரிய ரீதியில் அநேக காரியங்களை நீ புரிந்து கொள்ளும்படியாக, தெரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் செய்கிறார். ஆயில் ரெப்ரசன்ஸ் என்ன குறிக்குது அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் இன்சைட்ஸ், ஆவிக்குரிய ரீதியில் அநேக காரியங்களை நீ புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பார்த்தோம், என்ன பார்த்தோம்? ஆண்டவராகிய கர்த்தரை சொல்றாரு, என்றென்றைக்கும் நம்பு, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா அவர் எப்படி இருக்கிறாரு? நித்திய கன்மலை, ஃபார் எவர்லாஸ்டிங் அண்ட் எவர்லாஸ்டிங், நித்திய கன்மலையா இருக்கிறார். இந்த நித்திய கன்மலை என்ன செய்யும்? முதலாவது உங்களை பாதுகாக்கும், இட் ப்ரொடெக்ட்ஸ். ரெண்டாவது என்ன செய்யுது? இட் ப்ரொவைட்ஸ், உனக்கு கொடுக்குது. என்ன கொடுக்குது? உன் தேவைகள் என்னவோ அது கொடுக்குது. ஹல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கலாம். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இங்க மூன்றாவது என்ன கொடுக்கிறார்? பிசிக்கல் நீட்ஸ், உன் தேவைகளை சந்திக்கும்படியாக செய்கிறார். என்ன கொடுக்கிறார்? மூன்றாவது என்ன பார்க்கிறோம்? முதலாவது என்ன பார்த்தோம்? தேனை பார்த்தோம், ஹனி. அது என்ன? ஹனினா என்ன அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? ஆயில், என்ன. மூன்றாவது என்ன பார்க்கிறோம்? இங்க தண்ணீர், வாட்டர். வாட்டர் அப்படின்னா கிளென்சிங், சுத்திகரிப்புன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. வாட்டர் என்னதான்? சுத்திகரிப்பு. ரெண்டாவது இந்த தண்ணீர் அப்படின்னா என்ன? ஆவிக்குரிய ரீதியில சால்வேஷன், ரட்சிப்புன்னு அர்த்தம். மூன்றாவது இந்த தண்ணீர் அப்படின்னா ரீஜெனவேட், அப்படின்னா புதுப்பிக்கப்படுகிறது என்று அர்த்தம். அந்த வசனத்தை பார்த்தோம். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலை என்ன செஞ்சு அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அந்த கன்மலையிலிருந்து என்ன வருதா? தண்ணீர் வரும். கன்மலையிலிருந்து தேன் வருகிறது, கன்மலையிலிருந்து எண்ணெய் வருகிறது, கன்மலையிலிருந்து தண்ணீர் வருகிறது. இந்த தண்ணீர் என்ன செய்யும்? உன்னை சுத்திகரிக்கும்.
உன்னை உன்னை சுத்திகரிக்கும். அடுத்தது இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், உன்னை மாற்றும், மாற்றத்திற்கு உட்படுத்தும். மாற்றத்திற்கு உட்படுத்தும். என்னது மாற்றத்துக்கு உட்படுத்துகிறது? என்னது? கன்மலையின் தண்ணீர். அல்லேலூயா. என் பிரியமான தேவ ஜனமே, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இதை விட பெரிய ஆசீர்வாதம் எதுவுமே இருக்க முடியாது. ஆமென். கண்மலையிலிருந்து தேன் வருகிறது. அந்த தேன் என்ன செய்யும் என்று பார்த்தோம். கண்மலையிலிருந்து எண்ணெய் வருகிறது. அந்த எண்ணெய் என்ன செய்யும் நம்ம பார்த்தோம். கண்மலையிலிருந்து தண்ணீர் வருகிறது. அந்த தண்ணீர் என்ன செய்யும் பார்த்தோம். இதை விட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேறு ஒன்றும் இல்லை. இந்த உலகம் கொடுக்குற ஆசீர்வாதம் எல்லாம் மறைஞ்சிடும். அல்லேலூயா. பணம் எத்தனை தான் பணம் யோசித்து பாருங்க. எத்தனை பணத்தை நீங்கள் உங்கள் கையால் நீங்கள் எண்ணியிருப்பீங்க, எத்தனை பணத்தை நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க, எத்தனை பணக்கத்தை நீங்கள் புழங்கியிருப்பீங்க அவங்க கையில். அந்த பணம்லாம் இப்போ இருக்குதா? யோசித்துப்பார். அல்லேலூயா. பணம் இருக்க இருக்க செலவுகள் இருக்க தான் செய்யும். அது மாறிக்கிட்டே இருக்கிறது. அது மாறிக்கிட்டே இருக்கும். செலவு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் என்றைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் குறையாதது இந்த பரிசுத்த தேவனுடைய ஆசீர்வாதங்கள் மாத்திரமே. அல்லேலூயா. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல வேதம் சொல்லுகிறது, வேதனையை கூட்டார். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல என்ன கூட்டாரு? வேதனையை கூட்டார். அதுதான் ஆண்டவருங்க, அதுதான் ஆண்டவர். அல்லேலூயா. பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் பார்க்கலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மாதத்தின் கடைசி நாட்களுக்குள்ள வந்துட்டோம். நாளையோட இந்த மாதம் முடியுது. அநேகருக்கு கையில காசு இல்லை. இருந்த காசெல்லாம் செலவாயிடுச்சு. என்ன பண்ணணும்னு தெரியல. அங்க எங்கன்னு கொஞ்சம் வாங்கி ஏதோ கொஞ்சம் சமாளித்து கொண்டு இருக்கிறோம். லிசன், ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? உன்னுடைய குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவினாலே நான் நிறைவாக்குவேன். அல்லேலூயா. என்னென்ன குறை இருக்கு? எதுல குறை இருக்கு? என்னென்ன குறை இருக்கு? எதுல குறை இருக்கு? ஆண்டவர் சொல்ல, நீ எதுல வேணாலும் குறை இருக்கட்டும், அந்த குறைவையெல்லாம் நான் என்ன செய்வேன்? நான் நிறைவாய் நான் மாற்றுவேன். அல்லேலூயா. உன்னுடைய குறைவையெல்லாம் நான் என்ன செய்வேன்? நான் நிறைவாய் நான் மாற்றுவேன். ரொம்ப அழகான ஒரு வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அவரால் செய்ய முடியாது ஒண்ணுமே இல்லை. மாதம் கடைசியா இருக்கட்டும், இல்ல மாதம் நடுவா இருக்கட்டும், இல்ல மாதத்தின் எந்த நாளா இருக்கட்டும், என்ன நிலையில இருக்கட்டும், எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல என் தேவனுடைய ஐஸ்வர்யம் உங்களை சம்பூரணமாய் நீங்கள் திருப்தி அடையும்படியாக செய்வார். அதான் நான் சொன்னேன், பணங்காசு மாத்திரமே ஆசீர்வாதம் என்று நினைக்காதீங்க. அதுக்கு தான் 3 உங்களுக்கு உதாரணத்தை சொன்னேன். ஒன்று தேனு, ஒன்று எண்ணெய், ஒன்று தண்ணீர். அல்லேலூயா. பணங்காசு மாத்திரமே ஆசீர்வாதம் நினைக்காத. கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது எல்லாமே ஆசீர்வாதம் தான். அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஆசீர்வாதம், அவருடைய தொடுதல் ஆசீர்வாதம், அவருடைய பிரசன்னம் ஆசீர்வாதம், எல்லாமே ஆசீர்வாதம். ஆண்டவரிடத்திலிருந்து எது வந்தாலும் ஆசீர்வாதம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 7ஆம் அதிகாரத்துல பாருங்க, 11வது வசனம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவர் சொல்ல, உனக்கு நான் நன்மையானது தருவேன். நம்ம கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு இதுதான் நன்மை, எனக்கு இதுதான் வேணும். ஆண்டவர் சொல்றாரு, இப்ப அது உனக்கு நன்மை இல்லை. என் வார்த்தை தான் உனக்கு நன்மை, என் கிருபை தான் உனக்கு நன்மை, என்னோட அபிஷேகம் தான் உனக்கு நன்மை, நான் கொடுக்கிற இந்த விஷயம் இதுதான், இந்த தாளந்து தான் உனக்கு நன்மை. ஆனா ஆண்டவர் நம்ம சொல்ற, ஆண்டவர் ஐயோ எனக்கு இது வேண்டாம், எனக்கு இந்த வார்த்தை வேண்டாம், எனக்கு பணம் தான் வேணும், எனக்கு இந்த கிருபை தயவு வேண்டாம், எனக்கு வேற ஆசீர்வாதம் தான் வேணும். அப்படி சொல்லாத. அல்லேலூயா. அப்படி சொல்லாத. ஐயா நான் அது மாதிரிலாம் சொல்லலை என்று நீங்கள் யோசிக்கலாம். என் சகோதரா சகோதரி, உங்ககிட்ட எது இல்லையோன்னு சொல்லி நீ புலம்புற பத்தியா ஆண்டவர் இடத்துல, அப்போ அதுவே நீ ஆண்டவர் கொடுக்குற காரியத்தை வேண்டான்னு சொல்றதுக்கு சமம். கர்த்தர் உன்னுடைய சூழல்ல இருந்து நீ வெளியே வரக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த சூழல்ல நீ என்ன செய்யணும்னு சொல்லி வார்த்தைகளை கொடுக்கிறார்.
அந்த வார்த்தைகளை நீ தட்டி விடாத, அந்த வார்த்தை உனக்குள்ளாக எடுத்துக்கொண்டு, ஆண்டவரே நீங்க என்னோட பேசுனீங்கப்பா, அதற்காக நன்றி. ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. உம்முடைய கண்மலையின் ஆண்டவரை தேனினால் என்னை திருப்தி ஆக்குனதற்காக நன்றி. கண்மலையிலிருந்து நதி போல என்னை ஓடி வந்ததே பரிசுத்த ஆவியானவரே, உமக்காக நன்றி அப்பா. கண்மலையிலிருந்து ஆண்டவரே தண்ணீரை நீர் எனக்கு கொடுத்தீரே, என்னை சுத்திகரித்தீரே அப்பா, என்னை நீர் மாற்றினதற்காக நன்றி அப்பா. சொல்லு ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நன்றி என்று சொல்லு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. ஆமென். நம்ம பார்த்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நன்மையானதை உனக்கு தருவார். உனக்கு எது நன்மைன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு எது நன்மைன்னு சொல்லி நமக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம யாருடைய பிள்ளை? உடனே உங்க அப்பா அம்மா பேரை சொல்லாத. நம்ம யாருடைய பிள்ளை? ஆண்டவராகிய தேவனுடைய இயேசுனுடைய பிள்ளை, அவருடைய பிள்ளை. அவருக்கு தெரியும் நமக்கு என்ன வேணும்னு. அல்லேலூயா. அவருக்கு தெரியும் நமக்கு என்ன வேண்டும் என்று. 34ஆம் சங்கீதத்துல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கிறது. 34ஆம் சங்கீதத்துல 10வது வசனம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்பு ஆண்டவரை, ஆண்டவரை இறுக பற்றிக்கொள், கர்த்தரை தேடு, ஒரு நன்மையும் குறையப்படாது. ஐயா நான் கர்த்தரை தேடுறேன், நான் கர்த்தரை சார்ந்து இருக்கிறேன், நான் கர்த்தரை பற்றி இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ குறை இருக்கே. அதை நான் முதலே நான் சொன்னேன், பணங்காசு மாத்திரமே ஆசீர்வாதம் என்று நினைக்காதே. கர்த்தர் அனைவருடைய வாழ்க்கையில பணங்காசு கொடுக்க மாட்டாரு, ஆனால் வேற தேவனுடைய நன்மைகளை கர்த்தர் கொடுத்திருப்பார். அது நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. நம்ம கண்ணுக்கு தெரியறதெல்லாம் உலகத்தின் பார்வையில எது ஆசீர்வாதமோ, உலகத்தின் பார்வையில எது ஐஸ்வர்யமோ, உலகத்தின் பார்வையில எது வந்தா உயர்வோ அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதனால ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. என் சகோதரா சகோதரி, உன் தேவைகளை கர்த்தர் ஏற்கனவே உனக்கு பூர்த்தி செய்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பார்வையில பாரு, உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். யோபன் புஸ்தகத்துல கூட ஒரு அழகான ஒரு வசனத்தை பார்க்க முடியும். 38ஆம் அதிகாரத்துல 41ஆம் வசனத்தை பாருங்களேன். காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? பாருங்க, என்ன ஒரு கேள்வி, என்ன ஒரு வசனத்தை ஆண்டவராகிய கர்த்தர் கேட்கிறாரு. காக்கை குஞ்சுகளுக்கு தேவனை நோக்கி கூப்பிட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கரெக்டா சொல்லு பாப்போம். காக்கா கூட ஆண்டவரை நோக்கி பாக்குதுங்க. நான் சொல்லல, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எப்படி? அது அப்படிதான், அவர் தான் உண்டு பண்ணார். கழுதை பேசுது, பிழையாமை பிழையாம் போட்டு அடிக்கிறான். அந்த கழுதை பேசுது, ஏன் நீ என்ன அடிக்கிறேன்னு பேசுது. இட் ஸ்பீக்ஸ். எப்படி வார்த்தை வருது? கழுதை என்னங்க பேசும்? கத்தும், இல்லை கிணக்குமா? இதுதான் பண்ணும். மனுஷ பாஷை வராது, ஆனா மனுஷ பாஷை பேசுது. எப்படி பேச முடியும்? கர்த்தர் உண்டு பண்ணது, அவர் என்ன செய்யணுமோ அது செஞ்சா அது பேசும். அல்லேலூயா. இங்க வேதத்துல எல்லாம் பார்க்கிறோம். இந்த வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனத்தை பார்த்தோம். யோபின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்துல 41வது வசனத்துல, காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி அது கூப்பிடுது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுது. அதுக்கு ஆகாரத்தை யாரு கொடுக்கிறா? அதுவா தேடி கண்டுபிடிக்கிறது இல்ல, அது தேடி கண்டுபிடிக்கும்படியான இடத்துல ஆண்டவர் ஆகாரத்தை அவர் வைக்கிறார். எப்படி வைக்கிறார் பாருங்க ஆண்டவர். அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன ஆகாரம் வந்தா உங்களுக்கு ஆசீர்வாதமோ அதை கொடுக்கிறார். இட் டஸ் நாட் மீன் தட் இட் ஹாஸ் டு பி மணி. அது எப்பவுமே பணமா இருக்கணுன்றது இல்லை, எப்பவுமே பொருளா இருக்கணுன்றது இல்லை. தேவனுடைய வார்த்தையா இருக்கும் முக்காவாசி நேரத்துல. ஏன்னா அதுதான் ஆசீர்வாதமாக இருக்கும், தேவனுடைய கிருபைகளாக இருக்கும், தேவனுடைய வரங்களாக இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகமாக இருக்கும். அதான் 3 உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். என்னது? தேனு, எண்ணெய், 3வது கண்மலையில இருந்து வர தண்ணீர். என் சகோதரா சகோதரி, he gives what you need. உனக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தரை என்றென்றைக்கும் என்ன செய்ய? நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா
அவர் எப்படி இருக்கிறார்? நித்திய கண்மலையா இருக்கிறார். முதலாவது இந்த கண்மலை என்ன செய்யுது? இட் ப்ரொடெக்ட்ஸ். இரண்டாவது என்ன செய்யுது? இட் ப்ரொவைட்ஸ். உனக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? என்ன கொடுக்கிறார்? பிசிக்கல் நீட்ஸ். என்ன கொடுக்கிறார்? பிசிக்கல் நீட்ஸ். பி